அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அப்போ இப்ப சரி வா அப்போ பிடிக்கிறேன். என்ன பிடிக்கணும்? இப்போ நான் வந்து இப்படி நிற்பேன். காமெடியா நிக்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணா நல்லா வராது. இப்படி வரோம். இங்க பாரு. இது நல்லா காத்து அடிச்சுன்னா நல்லா இருக்கும். ஷர்ட் எல்லாம் காத்துல ஆடுறது. ஷர்ட் காத்துல அதே வீடியோ எடுத்துக்கிட்டு நல்லா ஷர்ட் காத்துல ஆடுறது அதெல்லாம் நல்லா வரும். சரி இப்படி. ஏய் ஏன் சிரிக்கிற சொல்லு. சீக்கிரமா ஒரு வெறப்பெல்லாம் இல்ல. இது காமெடிக்கு நடிப்பாங்க தெரியுமாடா? இது வந்து அந்த மாதிரிதான் நீ பண்ணி எப்படா கண்ணாடியெல்லாம் அடிச்சிருந்த? வராது. ஏன் அப்படி பண்ணிட்ட? அது ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற வீடியோ. அதுல ஈனெல்லாம் பல்லெல்லாம் காமிச்சனா அது நல்லா வராது. அப்போ இப்போ நீ பிடிக்கிற வீடியோ மரண மாசம். அப்போ எந்த அப்படியே வந்துருச்சு. இங்க பாருங்க. இது வேற எதிரா மண்டையில நல்லா வந்திருக்கு. பாரு மறுபடியும் கிராஸ்ல வந்து நில்லு. நீ ஃபுல்லா புடி பரவாயில்ல. அதுக்கு கண்ணாடி மாத்திரம் அடுத்த பேக்கன் சொல்லு. இல்ல நீ ஃபுல்லா புடி. நான் எடிட் பண்ணிக்கிறேன். அப்படியே ஒரு நிமிஷம் காத்து வருது. அப்படியே செடியெல்லாம் நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் வீடியோ மாதிரி வரலடா. ஃபர்ஸ்ட் வீடியோ தான் என்ன இருந்தாலும் எல்லை நான் காமெடியா பண்ணப்போ சத்தியமா காமெடியா சொல்றேன். நீ இப்ப பாரு. நீ இது நான் என்ன பீஜமே போடல. இதுல போடுவோம். நான் சோகமாக்குறப்போ நான் சோகமாக்குறேன். டாக்டர் சிலம்பல் இவங்க இருக்கானல்ல சிவகார்த்திகேயன். நான் இப்ப பண்றது பார்த்து அவனே மெண்டு போயிடுவான் பாரு. நீ இந்த மாதிரி எல்லாம் சீரியஸா பண்ணா அதுக்கு காமெடியா தான் வரும். ஒரு ஐடியா தரேன். இந்த மாதிரி சீரியஸான மேட்டரை நீ காமெடியாவே பண்ணி அதை காமெடியாவே போட்டுடலாம். அப்படியே அதை முடிச்சுக்கலாம். ஓகே காமெடி பண்ணாதப்ப அவர் ஹீரோவா ஆக்ட் பண்ண நேச்சர் எப்படி இருக்கு அதை வச்சுதான் பண்ண முடியும். நீ சீரியஸ் எல்லாம் பண்ணாலும் சிரிச்சிருவாங்க. நீ பண்ண ஓகே. அவன் வெறும் ஒன்னே பிடிச்சிருக்கிறாடா. ಇವ್ನು ಎಲ್ಲ ಹೈಲೈಟ್ ಪ್ಲೇಸ್ ಇಟ್ಬಿಟ್ಟು ನೀನು ಸ್ವಲ್ಪ ಡಮ್ಮಿಗೆ ಇಟ್ಬಿಟ್ರೆ ಅವಾಗ ಇವನು ಹೈಲೈಟ್ ಆಗಿ ಕಾಣುತ್ತೆ ಅಂತ ಇವನು ಐಡಿಯಾ ಕೊಡ್ತೀವಿ.